ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கழுகலை வேக அடிக்க போகிறோம். அது யாருன்னா நம்மளுடைய அண்ணா. நம்ம கழுகு வேகத்துக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு நான் யார் எங்கள் அண்ணா யாருன்னு அறிமுகப்படுத்துகிறேன். பாருங்க கைஸ், நம்ம அண்ணா வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் கழுகு வேக க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்கண்ணா நீங்கள் இதுதாங்கண்ணா? இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கழுகு கைஸ். உங்களுக்கும் வேணுன்னா சொல்லுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தை நான் காட்டுறேன். ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் மட்டும் பண்ணுங்கள். பாருங்க கழுகுல எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போடுறீங்களோ சப்ஸ்கிரைப் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ நான் உங்களுக்கு வீடியோ அதிகமாக போடுவேன். ஸோ பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் இந்த கழுகுனுடைய பேர் யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு கழுகுலாம் தயாராக இருக்கிறது. கடைசி ஒரு கிழங்கு இருக்குது. கடைசி கிழங்கு இதை எப்படி வேக வடிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. இந்த தண்ணியை நம்ம தம்பிக்கு வேலையை வச்சுருவோம். நம்ம மொத்தம் எத்தனை கழுங்கு இருக்குதுன்னு எண்ணலாம். வாங்க எண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கணும். நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கழுங்கை ஒரு பிளேட்டில் வச்சிடணும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ கழுங்கு. இப்போ இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அது மேலே கடாயை வச்சுட்டு சரி கைஸ், இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்போம். மொத்தம் எத்தனை கழுங்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 நம்மக்கிட்ட மொத்தம் 19 கழுகு இருக்குது. இப்போ நம்ம இந்த கழுங்கெல்லாம் எடுத்து நம்ம கடாயில் தண்ணி வச்சுட்டு கழுகு ஒன்று ஒன்றா போடுவோம். நண்பர்களே, இது கடாய் இல்லை, குக்கர் நண்பர்களே. கழுங்குல இருக்கிற சாறை பிழிந்துப்போம். ஓகே, நம்ம ஒன்று வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வச்சிடுவோம். நல்லா தண்ணி குடிச்சிட்ட பிறகு வைங்க. அப்படியே வச்சிங்கன்னா லேட் ஆகும் வேக வைக்கிறதுக்கு. அதுவும் பார்த்து வைக்கணும், உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் கழுங்கு. ஸோ வச்சிட்டோம். இன்னும் கழுங்கு இருக்குது. ஓகே, பாருங்கள் எத்தனை கழுங்கு. நம்ம அண்ணா கழுங்குலே இந்த குக்கரில் டிசைன் போடுறாரு கழுங்கை வைத்துட்டு. பாருங்கள் எக்ஸி ஷேப்பில் இருக்குது. ஓகே, நம்ம எப்போவுமே கிழங்கு போடும்போது ஒன்று ஒன்றா போடுங்க. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நான் ஒன்றா ஒழுங்காக வேகாது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு சில கழுங்குல பூச்சி கூட பிடிக்கும். கழுங்குல பூச்சான்னு கேட்பீங்க. ஆமாம், நம்மளுக்கு தண்ணி பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிப்போம். எக்ஸ்ட்ராலாம் இல்லை, நம்ம கொஞ்சம் கழுங்கு எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டால்
ஏன் நம்ம கொஞ்சம் கிழங்கு எடுக்கிறோன்னா ஏன்னா நம்மளுக்கு கிழங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரே நாள் இவ்வளோ கிழங்கு சாப்பிட்டா வயிறு கலக்கிடும். ஸோ எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கர் மூடியே எடுப்போம். குக்கர் மூடி சூடாயிடுச்சு நண்பர்களே. சுத்தனில் ஜாஸ்தி சிம்மில் வச்சுடுவோம். கேஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கர் மூடியை தேடுவோம். நண்பர்களே, நம்ம ஒரு வழியா குக்கரை தேடி வச்சுட்டோம். இப்போ மூடி போடுவோம். நம்ம கிட்டுன்னு வேலையை ஆரம்பிப்போம். கிருட்டு முடிச்சிட்டோம். மூடியை ஒழுங்கா போட்டோமா? போட்டுட்டோம். சிம்மில் ஹையில் வச்சுப்போம். ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம திருப்பி சந்திப்போம். இது உங்கள் 3 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இது உங்கள் டிராகன் இன்வென்ஷன். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட்டிங்கில் இருப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம குக்கர்லாம் வச்சுட்டோம். நம்ம முடிச்சிட்ட பேர் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் போகிறீங்களோ நான் அப்போ தான் இந்த மாதிரி சமையலும் இன்னும் நம்மக்கிட்ட இருக்க ஒரு சைக்கிளையும் நான் ஸ்ட்ரென்த் அடிக்கிறது, கையை விட்டு ஓட்டுறது எல்லாம் காமிப்பேன். சில பல ப்ராஜெக்டும் நாங்கள் காமிப்போம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ லைக்ஸ் வருதோ நான் அவ்வளோவா வீடியோ எடுத்து போடுவேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.